Hi friends, welcome to Samayal today. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீல வாக்கில். இப்போ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சுன்னா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த கறி செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்தும் போது இன்னும் ரொம்ப வாசனையாகவும் அதே சமயம் அந்த கவிச்சி வாடையெல்லாம் அடிக்காமல் இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்து நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவு மட்டும் சிக்கன் மசாலா சேர்த்திக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கடைகளில் வாங்கக்கூடிய சிக்கன் மசாலா தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு நான் எடுத்து சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலா நல்லா அந்த கறியில் நல்லா இறங்கும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நாம் சிக்கனில் எந்த தண்ணியும் சேர்த்தல, ஆனால் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதுக்காக 1 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த கறிக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தேங்காய் சேர்த்திருக்கிறதுனால இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. சிக்கனை ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணோம்னா நமக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால தேங்காய் சேர்த்திருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், நமக்கு நல்லா சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவி நம்ம கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்குங்க இந்த சிக்கன் கறி. ரொம்ப ரொம்ப ஈஸி. சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் கறியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி.